எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிக்கன் செமி கிரேவி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு 1 கிலோ கோழிக்கறி வாங்கி வச்சுருக்குதுங்க. கோழிக்கறியை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு துண்டு பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கலாங்க. பட்டை லவங்கம் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டுங்க. இது கிரேவியாக எடுக்கிறதுங்க. தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கிரேவி பதத்தில் செஞ்சுக்கலாங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 தக்காளி தூளாக அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. தக்காளி இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கி வந்தவுடனே அலசி வச்ச கறி துண்டுங்களை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சிக்கனில் எல்லாம் தயிர் படுற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு இப்போது சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இது வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூளுங்க. இதில் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், பட்டை லவங்கன்னு எல்லாமே சேர்த்துருக்குதுங்க. இந்த தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாத்தூளும் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா இதிலே கூட சேர்த்துக்கலாங்க. இந்த தூள் இல்லைனாக்கா மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த தண்ணியிலேயே நல்லா சுண்டுட்டுங்க. நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டுங்க. நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் அதுலேயே தண்ணி வருதுங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டுட்டுங்க. நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது தண்ணி மாதிரி இருக்காதுங்க. கிரேவி பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும். நல்லா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு இப்போ இது நல்லா வேகட்டுங்க. இதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.